ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுவரையும் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வியூ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வியூ அப்படின்னா சிங்கிள் வியூ கிடையாது. ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணால் அந்த ஒரு ப்ராடக்ட்டை வியூ பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. நம்ம இதுவே ஆட் பண்ணியிருக்க என்டையர் டீட்டெயில்ஸோட அதை வியூ பண்ணுறது தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு ஜேஎஸ்பி பேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம். கரெக்டாக அதை வியூ பண்ணுறதுக்கான ஜேஎஸ்பி பேஜ். அந்த பேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ், அதாவது வியூ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜேஎஸ்பி details.jsp. ஸோ இந்த நேம் நமக்கு வேணும், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஹோம் பேஜில் லிஸ்ட் டேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இதே சேம் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல இந்த URL, அதாவது எந்த பேஜுக்கு போகணுன்றதையும் அதுக்கப்புறம் அதோட வியூ நேமிங்கை தான் நம்ம மாற்ற போகிறோம். வியூ ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஜுக்கு நம்ம டேட்டா கொண்டு வரணும். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த பேஜுக்கான டேட்டா எங்கேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, வேறு ஒரு இடத்துல தான் கொண்டு வரப்போம். அதை நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான சர்வீஸ் மேக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது நான் இப்போ ஆல்ரெடி வந்து கனெக்ஷன் இருக்குது, கண்ட்ரோலர் என்டிட்டி. இப்போ இதே மாதிரி வந்து சர்வீஸ் அப்படின்ற இன்னொரு பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் சர்வீஸ் இருக்கா, சர்வீஸ். ஸோ அப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் ஹெட். இதில் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்டிட்டி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்டிட்டி ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த டைப்பில் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும் போது, ஆனால் எனக்கு வந்து சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ அப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக கேட்டிங்கன்னா இல்லை, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். அப்போது இதை ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறது லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கெட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டர்ன் பண்ணுறத நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் லிஸ்ட். அதை வந்து நான் அரே லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது கொரி எக்ஸிக்யூட் பண்ணி தான் அந்த டேபிள்லேருந்து நான் வேல்யூஸ் கொண்டு வர முடியும். ஸோ எந்த டேபிள்லேருந்து நான் வேல்யூ கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஆட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதில் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருந்தால். ஓகே, அப்போது அதுக்கு வந்து நான் கொரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் கெட் டீட்டெயில்ஸ் query select start from get details. அவ்வளோதான். இப்போ இந்த கொரியை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் தேவை. கரெக்டாக? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வரும்ன்றதுக்காக நம்ம ட்ரை கேட்ச் வச்சுக்கிறோம். கனெக்ஷன் எஸ்கியூஎல்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். டிபி கனெக்ஷன் டாட் கெட் கனெக்ஷன். ஸோ எனக்கு இஃப் நல் நாட் ஈக்குவல் டு கனெக்ஷனாக இருக்கணும். இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன். கான்டாக்ட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இதிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் செட் வரும். அதாவது அங்கே அந்த இதிலேருந்து வர்றது, டிவிலேருந்து வர டேட்டாஸ் எல்லாம் வரும். அதை அந்த ரிசல்ட் செட்டுன்ற டிஃபால்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட். இது எஸ்கியூஎல் நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஜெக்டை அதில் நான் வச்சுக்கிறேன். டாட் எக்ஸிக்யூட் query இந்த கெட் டீட்டெயில்ஸ் query நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு எத்தனை வேல்யூஸ் வரும்னு தெரியாது. சம்டைம்ஸ் 3 வேல்யூஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணால் 4 வேல்யூஸ். அப்போ அதோட வேல்யூஸ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நான் ஒயில் லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு RS டாட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா எனக்கு இது வந்து லிஸ்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அதுலேருந்து அடுத்தடுத்து வேல்யூ இருக்கா இல்லைன்றது எனக்கு நெக்ஸ்ட் மெத்தட் கொடுக்கும். ஒன்ஸ் வேல்யூ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது என்னென்னா ஃபால்ஸ் கொடுக்கும். அப்போ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். இந்த லூப் ஒன்ஸ் இந்த லூப் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸை செட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 3 வேல்யூ, நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ். அதை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்.
இதை நம்ம ஒன் பை ஒன்னாக இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் தான் வரப்போகுது. கரெக்டாக சரிக்கா வரப்போகுது இல்லை, எனக்கு அந்த ஃபார்மெட்டில் எனக்கு தேவை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு இதில் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸு 1. ஸோ செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும், இன்ட்டாக வேணும். ஸோ அப்போ கெட் இன்ட் 2. தேர்ட் வேல்யூ எனக்கு வந்து டபுளாக வேணும். அப்போது ஆர்எஸ் டாட் கெட் டபுள், அதோட வேல்யூ 3. அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். டாட் ஆட், அவ்வளோதான். இப்போ நமக்கு இதுலேருந்து வர 1 by 1 எல்லா ஆப்ஜெக்ட்டும் நமக்கு இதில் ஸ்டோர் ஆகிடும். ஃபைனலாக இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நமக்கு இந்த சர்வீஸ் கால் ஆச்சுன்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதில் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ நமக்கு சர்வீஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இதை நம்ம வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ணால் போதும். இப்போ இதை இங்கே வந்து நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு இந்த பேஜ் கால் ஆகும்போதே எனக்கு இந்த டேட்டா வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன், லிஸ்ட். அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சர்வீஸில் தான் நம்ம எடுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ அதில் இருக்கிற அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மெத்தட் வச்சுருக்கேன், ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ நான் வந்து டேரெக்டாக கிளாஸ் நேம் கொடுத்து அதில் இருக்கிற மெத்தட் நேமை நான் கால் பண்ணாலே எனக்கு அது ரிட்டர்ன் ஆகிடும். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெட் கொடுத்தோன்னா எனக்கு அந்த டேட்டாஸ் வந்துடும். அவ்வளோதானே. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை லிஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம வியூ பண்ணணும். இங்கே வந்து லிஸ்ட் ஃபார்மேட்னா என்ன, டேபிள் வியூவில் நம்ம ஷோ பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். H1 ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேபிள். அந்த டேபிளுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேபிள் ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டேபிள் ரோவில் வந்து ஃபஸ்ட் ரோவில் என்ன வரும்னா எனக்கு ஹெட்டர்ஸ் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டர் வந்து என்ன அப்படின்னா டேபிளோட டேபிள் ஹெட்டர். ஓகே, இதில் வந்துட்டு ஸோ இதை நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ அதை காப்பி பண்ணி 3 times நம்ம பண்ணிக்கலாம். ரீசன் வந்து ப்ராடக்ட் இன் குவான்டிட்டி ப்ரைஸ் நமக்கு 3 வரும். ஸோ இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூஸை நம்ம லூப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது அகெயின் வந்துட்டு இந்த டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஃபார் int I equal to 0, I less than product detail list dot size. அதுக்கப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். இங்கே இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டேபிள் ரோ க்ரியேட் ஆகிறோம். நாம் ஏன் டேபிள் ரோ க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனை நான் வந்து இதுக்கு உள்ளே கொடுக்குறேன்னா அதுக்கான ரீசன் வந்து எனக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோ எனக்கு க்ரியேட் ஆகும். அதனால தான். நெக்ஸ்ட்டு டேபிள் டேட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். டாட் கெட் ஆஃப் ஐ டாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கெட் நேம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி 1 by 1 நான் வந்து இதை வியூ பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஓகே, ஸோ இது இருக்கட்டும். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கெட் குவான்டிட்டி, ஃபைனலாக கெட் ப்ரைஸ். ஓகே, எரர் வருது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன இருக்குது ஒரு இது கேட்குதா. ஸோ அண்டர்லைன் மல்டிபிள் டோக்கன்ஸ். அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஃபார் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆனால் ஃபாரை நம்ம க்ளோஸ் பண்ணல. இப்போ ஃபாரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எரர் நமக்கு போய்டும். ஓகே, ஸோ அந்த எரர் நமக்கு போயிடுச்சா. இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணி தான் இந்த எரர் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம
நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது வந்து சேவ் பண்ணணும். ஓகே, அந்த ஃபைல் சேவ் ஆக வந்தது. அதனால் அது சேவ் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்னொரு பேஜ் ஆட் ஆகிடுச்சாங்க. இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு லோட் ஆகுது. டேட்டா மிஸ்ஸிங். ஸோ என்ன அப்படின்ற ரீசன் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வந்துருக்கு லாகில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த லாக் வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேறு ஃபைல் நேம்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சர்வீஸ் இதுனே நம்ம கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த லைனில் இந்த ஃபைலில் 24th லைனில் நமக்கு எரர். இப்போ நம்ம போய் லைன் பை லைனாக செக் பண்ணணுன்ற நீட் கூட கிடையாது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்ன்றதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 தான் வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு டேட்டா பேஸில் எத்தனை இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 and 4. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ நமக்கு டேட்டா வரும். ஓகே, திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே ஸ்டார்டட். இப்போ போயிட்டு திரும்ப நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்துடுச்சு. கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பேஜ் வரல, அதாவது ஹெட்டர்ஸ் வரல. ரீசன் நம்ம இந்த இடத்துல அந்த ஹெட்டருக்கான கோடை ஆட் பண்ணல. ஸோ அப்போது இங்கேருந்து அந்த ஜஸ்ட் அந்த ஃபைலை அந்த லைனை மட்டும் காப்பி பண்ணால் போதும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். சேவ். இப்போ ஜஸ்ட்டு இதுக்காக ரீலோட் ஆகாது. உங்களுக்கு பேக்அண்ட் கோடில் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீலோட் ஆகும். நீங்கள் உங்களோட HTML ஃபைல் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல்ஸில் சேஞ்ச் பண்ணால் ரீலோட் ஆகாது. ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சா. ஸோ இப்போ ஹோம். ஸோ ஆட் ப்ராடக்ட். ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பொட்டேட்டோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். 2 kg. ஸோ 120 rupees ஆட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூ ப்ராடக்ட். ஓகே, ஸோ பொட்டேட்டோ நமக்கு ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு அடுத்து வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு போகுது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட்டில். ஒரு நிமிஷம். ஆட் ப்ராடக்ட். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எங்கேயுமே ரவுட் பண்ணலை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அது போயிட்டு அந்த டேட்டாவை ஷோ பண்ணுது. நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எய்தர் நம்ம ஆட் ப்ராடக்ட்டே திரும்ப கொண்டு வரணும், இல்லைனா வியூ ப்ராடக்ட் கொண்டு போய் என்டையர் டேட்டாஸை காமிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, இந்த டேபிளில் நம்ம எப்படி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி இல்லை, கரெக்டாக இது ரொம்ப ஒரு ரேண்டமாக இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து டேபிள் அந்த அலைன்மெண்ட் டிசைன்ஸ்லாம் கொண்டு வரதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு அதுவும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு எஃபர்ட்டாக நம்ம இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இருக்கும். இல்லைனா நான் எந்த ஒரு இதுக்காக எல்லாமே எஃபர்ட் போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் வந்து இன்டர்வியூக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கையில் வச்சுக்கிறது அவங்களோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.